என் அன்பு தங்கமே, இந்த தாயானவள் என் மீது எந்த சந்தேகமும் இல்லாமல் அம்மா தொடச் சொன்ன காரணத்திற்காக என்னுடைய கைகளை நீ தொட்டாயல்லவா? சர்வ நிச்சயமாக என் பிள்ளை, நீ தொட்டதற்கு பலன் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள். அதனால் இந்த தாயானவளையும் நம்பி ஏமாந்து விடுவோமோ என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே. அம்மா ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம்தானே. இந்த தாயானவள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டாள் என்பது நீ நன்கு தெரிந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தீர்மானிக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் இவை இனிமேல் தீர்மானிக்காது. உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் இனிமேல் இவை நிச்சயமாக நிர்ணயிக்கப் போகின்றது. என் குழந்தையே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இனிமேல் நீ சந்தோஷமான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இன்று இந்த வராகி என் கையை நான் தொடச் சொல்லி இருந்தேன். என் பிள்ளையே, சர்வ நிச்சயமான பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகின்றது. எத்தனையோ கஷ்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பது உண்மை என்றால், அம்மாவின் கைகளை தொட்டது உனக்குள் ஒரு உணர்வை கொண்டு வந்திருக்கும். நம் தாயானவள் எப்பொழுதும் நம்மை விட்டுவிட மாட்டாள் என்று. என் குழந்தையே, உன் கைகளில் நான் ஒன்றை கொடுக்க முன்வருகின்றேன். அதுவும் என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயம். என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக விரும்பிய ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் நம் கைகளில் கிடைத்து விட்டது என்றால் போதும், இது ஒன்றே நம்மை வாழ வைக்கும் என்று நீ நினைத்த ஒரு விஷயம். இந்த விஷயத்தை உன் கைகளில் முழுமையாக கொடுக்க உன் தாயானவள் முடிவெடுத்து விட்ட பிறகுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி அம்மா இப்பொழுது கட்டாயமாக உன்னிடத்தில் பேசியாக வேண்டும். இந்த இரவில் நான் உன்னிடத்தில் அதை பற்றி பேசவில்லை என்றால் என் குழந்தையின் மனது வேதனையின் உச்சத்திற்கே சென்றுவிடும். என் குழந்தையே, நீ அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒரு உறவு. எல்லோரையும் விட இவர்கள்தான் முக்கியம் என்று நினைக்கின்ற ஒரு உறவு. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே இவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள் என்று நினைக்கின்ற ஒரு உறவு. இப்படிப்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களிடத்திலிருந்து ஒரு ஏமாற்றத்தை என் பிள்ளை நீ சந்தித்திருக்கின்றாய். இந்த ஏமாற்றத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட இப்பொழுது உனக்கு மிகுந்த சோதனையை கொடுத்து விட்டது. ஏன் தெரியுமா? நம்பிக்கை கொண்ட உறவு ஒரு சிறிய விஷயத்தை கூட உன்னிடத்திலிருந்து மறைத்து விட்டால் அதை உன்னால் ஒரு நாளும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதிலும் குறிப்பாக தவறையும் அவர்களே செய்துவிட்டு அதற்காக ஒரு சிறு துளி அளவு கூட வருத்தம் தெரிவிக்காமல் இருக்கும் பொழுது அந்த வேதனை இன்னமும் உன் மனதை அதிகமாக ரணமாக்கும். அது மட்டுமா? இந்த வேதனைகளினால் இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரப்போகின்றோம் என்று என் பிள்ளை மிகுந்த மனவேதனைக்கு நீ ஆளாகி நிற்பாய்.
நீயாகவே இறங்கிச் சென்று அவர்களிடத்தில் பேச வேண்டும் என்கின்ற நிலைதான் கடைசியில் வந்து நிற்கும். என்ன செய்வது, எப்படி செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது மிகுந்த நம்பிக்கையோடும் கடைசியில் எல்லா நம்பிக்கையும் கலைந்துவிட்ட சோகத்தோடும் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருப்பதை உன் தாயானவள் நான் கண்டேன். என் பிள்ளையினுடைய இந்த கண்ணீர் இந்த தாயானவள் என்னால் இன்று துடைக்கப்பட வேண்டும் என்று விதி இருக்கின்றதல்லவா? அம்மா, சட்டென்று உன் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தை கண்டுவிட்ட பிறகு உடனடியாக இதிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்து விட வேண்டும் என்று நான் யோசிப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? என் பிள்ளையே, உனக்கு நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயங்களை கவனித்துக்கொள். அதிகமாக நம்புகின்ற ஒரு உறவு உன் மனதை காயப்படுத்துகிறது என்றால் அவர்களுக்கு நீ பல முறை மன்னிப்பினை கொடுத்ததுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். நீ கொடுத்த இந்த மன்னிப்பை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மேலும் மேலும் எத்தனை தவறுகளை செய்தாலும் நம்மை யாரும் பெரிதாக கண்டுகொள்ளப் போவதில்லை என்று அவர்கள் எண்ண தொடங்கி விட்டார்கள். நாம் என்னதான் செய்தாலும் யாரும் நம்மை இங்கு கேள்விகள் கேட்கப் போவதில்லை. இவர்கள்தானே ஒரு நாளில் சரியாகி விடுவார்கள். ஆரம்பத்தில் கோபப்பட்டாலும் அதன் பிறகு சரியாகி விடுவார்கள் என்கின்ற எண்ணம்தான் அவர்களுக்குள் வந்திருக்கின்றது. இந்த எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்தது யார்? என் பிள்ளையே, அது நீதானே. நீ இந்த தவறுக்கு ஆரம்பத்திலேயே சரியான ஒரு தண்டனையை நீ கொடுத்திருப்பாயானால் மீண்டும் இது போன்று உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் செய்து உன் மனதை காயப்படுத்தக்கூடாது என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்திருக்கும். ஆனால் நீயோ அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்காமல் அவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவர்களின் மனதில் இருக்கின்ற காயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ அவர்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடாது என்று அவர்களை நீ ஆறுதல் படுத்தி இருக்கின்றாய். அவர்கள் உன்னை ஆறுதல் படுத்த வேண்டிய நேரம் நீ அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கின்றாய். இது தவறான காரியம் அல்லவா? இதைத்தான் இவர்கள் அப்படியே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இனியாவது இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக கடந்து வர வேண்டும். அதற்கு என் பிள்ளை நான் சொல்வது போல இனி செய்து பார். தவறு உன் பக்கம் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக என் பிள்ளை மன்னிப்பினை நீ கேட்காதே. அவர்களுக்கு தானாகவே புரியும் வரை கொஞ்சம் காத்திரு. இல்லை என்றால் காலம் முழுவதும் நீயே மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கும். உன்னுடைய உணர்வுகளோடு எப்பொழுதும் இவர்கள் விளையாடி கொண்டிருப்பதாக உனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். இந்த எண்ணத்தை உருவாக்காமல் இந்த வாழ்க்கையில் நமக்கான உணர்வுகளை நாம் நிச்சயமாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிரு. நிச்சயமாக நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நல்லபடியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் இனி நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை காக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் கைகளில் நீ விரும்பிய விஷயங்களை நான் நிச்சயமாக முழுமையாக ஒப்படைக்கின்றேன். அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். தாயானவளின் மீது அன்பு கொண்ட என் பிள்ளை, எப்பொழுதும் வாழ்க்கையில் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற இடத்தில் மட்டும் மரியாதை கொடுத்து வாழ். இல்லை என்றால் உன்னை ஏமாளியாக மாற்றிவிடுவார்கள். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.